இயர் மேமுக்கு இது கரெக்டா? ஸோ சினியக்கா 4th இயர் லில்லிபுட்ல இருக்கிறாங்க. செல்விக்கா சினியக்கா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அப்புறம் ஒரு பிரேக்ல போனாங்க, மறுபடியும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் தான் நம்ம கிட்ட லில்லிபுட்டோட இருக்கிறாங்க. அண்ட் டிராயிங் மேம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க திடீர்னு பேரண்டா மாறுவாங்க, திடீர்னு டீச்சரா மாறுவாங்க. காரணியா வச்சு ஏதாவது வேலை இருந்ததுன்னா நான் பேரண்ட் ஆக்கிடுவேன், எங்களுக்கு கூட ஏதாவது வேலை பார்க்கணும்னா டீச்சரா மாத்திடுவேன். ஸோ 2 பரிமாணோட டிராயிங் கிளாஸ்ல இருக்கிறாங்க அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக பண்றாங்க. இங்க இருக்கிற டால்ஃபின் அண்ட் இங்க இருக்கிற கிருஷ்ணா சோட்டா பீம் இதெல்லாம் மேம் பண்ணதான். ஸோ ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஸ்கூல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் chandra.com. ஓகேவா? தேங்க்யூப்பா. அண்ட் தென் சுகன்யா மேம் அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மேம் ஸ்டார்டிங்ல, அப்புறம் எங்களெல்லாம் பார்த்து இப்போ வந்து ரொம்ப குழந்தைங்க கனவுலெல்லாம் வர்ற அளவுக்கு மேம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பவ்யா 2-3 தடவை சொன்னாங்க, மேம் பவ்யா வந்து கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. நான் சரி எனக்கு தான் ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. சுகன்யா மேம் அவங்க கனவுல போனாங்களான்னு கனவுல எல்லாம் போய் பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்க டீச்சர்ஸ் வந்து உயிர் மூச்சா இருக்காங்க. பாடம் எடுக்கணும்னா போதும், எல்லுனா என்னையா நிப்பாங்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாடம். 3 hours எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஆனா அதுல ரொம்ப எஃபெக்டிவா நடக்கிற எங்க டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். குழந்தைங்களோட வளர்ச்சி வந்து முக்கால்வாசி கொண்ட கையில தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க அம்மாவுக்கு வந்து எப்படின்னா அவங்களோட லைஃப்ல 2 ஒன்று வந்து 50% ஸ்கூல், 50% புவனேஸ்வரி அம்மன். காலையில ஃபுல்லும் ஷிஃப்ட் ஸ்கூல்ல, மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, சாயங்காலம் ஃபுல்லும் ஷிஃப்ட் புவனேஸ்வரி அம்மன் கோயில். இது 2 தான் அவங்களோட வாழ்க்கையே. ஸோ ஸ்கூலுக்கு நான் போலனாலும் நாங்க ஸ்கூலுக்கு போனா கூட அம்மா ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. ஸோ போய் குழந்தைகள் எல்லாம் அவங்க சிட்டிங் பாஸ்டர்ல இருந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப கண்டிஷனா கொண்டு போறது அம்மா. கொஞ்சம் கண்டிஷனா தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படி, எங்களை வளர்த்த விதமும் அப்படிதான். ஸோ குழந்தைங்க கிட்டையும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் பாசமாவும் இருப்பாங்க. நான் மிரட்டணும்னாலே பாட்டி மாட்ட அனுப்பவா அப்படின்னு தான் கேட்போம், உடனே எல்லாம் இங்க சொன்னபடி கேட்டோம். அதனால அந்த ஒரு ரொம்ப குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க தான் வாழ்க்கை. இந்த 3 hours அது குழந்தைங்களுக்காக அப்படிங்கிறது அம்மா. ஸோ ஏதாவது சொல்லிட்டேன்.